சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும். அது நிச்சயமாக அதோடு சேர்த்து சாதி வாரி கணக்கெடுப்பும் செய்யப்படும் என்று ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் SECC அந்த விவரத்தை கூட நீதிமன்றத்திலேயே நாங்கள் வெளியிட மாட்டோம் என்று சொன்னது மோடி அரசு. நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்புடன் சேர்த்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்வோம் என்று அறிவித்தார்கள் என்றால் என்ன காரணம்? வருகின்ற தேர்தலில் பாஜக கூட்டணி மண்ணை கவ போகிறது என்று எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இங்க இருந்து புல்வாமா பகல்காம்ல நடந்த அந்த தாக்குதலை பற்றி ஆனா ஜெயிச்சிட்டோன்னு சொன்னது இந்த காரணம். அது இந்த நாட்டில் இருக்க ஊடகங்கள்ல கூட ஆமா 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 அப்ப அது எவ்வளவு அறிவோட செஞ்சாங்க அப்படிலாம் சொல்லி புலங்காகிதம் அடைஞ்சாங்க. இப்படித்தான் அது வெள்ளைக்காரனு கூட அந்த நேர்மை இருந்துச்சு. ஆனா விடுதலைக்கு பின்னாடி வந்த கொள்ளைக்காரர்களுக்கு அந்த நேர்மை கூட கிடையாது. நீ யாருக்காக செய்யறன்றது அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னை விட்டு தள்ளி போயிடுவாங்க. இப்படிதான் காங்கிரஸ் கெட்டுச்சு. இப்ப பிஜேபி கட்டுறது அவங்க விழிச்சுக்கிறாங்க டக்குன்னு. இதுலயும் ஒரு பிசினஸ் இருக்கு மக்களே, புரிஞ்சுக்கோங்க. வணக்கம் தோழர்களே. ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மாலை டெல்லியிலிருந்து வெளியான ஒரு செய்தி. ரயில்வே அமைச்சராக இருக்கக்கூடிய வைஷ்ணவ் அவர் ஒரு செய்தியை வெளியிட்டார். இந்த ஆண்டு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும். அது நிச்சயமாக அதோடு சேர்த்து சாதி வாரி கணக்கெடுப்பும் செய்யப்படும் என்று ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மிக ஆச்சரியப்படத்தக்க ஒரு அறிவிப்பு. ஏனென்றால் தமிழ்நாட்டிலிருந்து தமிழக முதலமைச்சர் இருந்து பல மாநில முதலமைச்சர்கள், எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள், அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தொடர்ந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி வந்தார். கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ். ஆனால் உறுதியாக நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்று நீதிமன்றம் வரை சென்று மறுதளித்தது மோடி அரசு. நாங்கள் செய்ய மாட்டோம். அது மட்டுமல்ல, 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது எடுக்கப்பட்ட சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் SECC அந்த விவரத்தை கூட நீதிமன்றத்திலேயே நாங்கள் வெளியிட மாட்டோம் என்று சொன்னது மோடி அரசு. அதற்கு அவர்கள் தெரிவித்த காரணம் என்னவென்றால், அதை தெரிவித்தால் நாட்டில் மிகப்பெரிய மோதல் உருவாகும் என்றெல்லாம் சொல்லி அதை வெளியிடுவதற்கு மறுத்தார்கள். இப்படியெல்லாம் செய்தவர்கள் முன்னேறிய சாதியினருக்கு எந்த விதமான புள்ளி தரவுகளும் இன்றி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10 விழுக்காடு ஒதுக்கீடு கொடுத்தவர்கள், அதற்காக சட்ட திருத்தம் செஞ்சவர்கள், இதர பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினருக்கான இந்த கேஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுப்பதற்கு தொடர்ந்து மறுத்து வந்தவர்கள் இன்றைக்கு திடீரென்று நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்புடன் சேர்த்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்வோம் என்று அறிவித்தார்கள் என்றால் என்ன காரணம்? சொல்லப்பட்டதற்கு நிச்சயம் வரவேற்கிறோம். ஏன்னா எவ்வளவு காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில். இந்த நாட்டில் 85 விழுக்காட்டிற்கு மேல் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் ஆகியோருடைய எண்ணிக்கை என்னதுதான் என்று எடுப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் என்று கேட்டு எவ்வளவோ வாதங்களை வைத்த போதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை, எல்லோருக்கும் வளர்ச்சி தேவை, எல்லோருக்கும் வளர்ச்சி தேவை என்று பேசி வந்த மோடி, பிரதமர் மோடி இன்றைக்கு இப்படி ஒரு முடிவை அறிவித்திருக்கின்றார் என்றால் அதற்கு காரணம் இந்த நாட்டினுடைய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களை, பட்டியலின மக்களை, பட்டியல் பழங்குடி மக்களை இதற்கு மேலும் ஏமாற்ற முடியாது, வாக்கு கிடைக்காது என்பதால் தான். அதாங்க பீகார். சமூக நீதியின் பூமி என்று சொல்லுவார்கள் பீகார். அந்த இடத்தில் வருகின்ற தேர்தலில்
பாஜக கூட்டணி மண்ணை கவ போகிறது என்று எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இங்க இருந்து புல்வாமா பகல்காம்ல நடந்த அந்த தாக்குதலை பற்றி பேசுறதுக்கு அங்க போனாரு. பீகார் தான் போய் பேசினாரு. முதல்ல ஹிந்தியில் பேசினாரு, அப்புறம் இங்கிலீஷ்ல பேசினாரு. இப்பவும் அதுதான் அவங்களுக்கு பெரிய குடைச்சலா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பீகார் 40 MP சீட்டு தான். ஆனா மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு பண்ணிட்டதுக்கு பிற்பாடு டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அது 70 சீட்டா மாறப்போகுது. எனவே அந்த இடத்தை விட்டுறலாமா? விடக்கூடாது. எனவே அதை அவர்கள் பெரிதாக பார்க்கிறார்கள். அதற்கு அங்கே இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டோருடைய வாக்குகளை கவுவதற்கு உடனே இதை போட்டா இப்படி செஞ்சுட்ட உடனே அவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு இல்லை. இதை இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவிஎம்லையும் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஜெயிச்சிட்ட உடனே இதான் காரணம்னு சொல்லணும்ல. இதுதான் எல்லாமே குறுக்கு புத்தி தான். எவ்வளவோ விடயம் இருக்குது இவங்களுக்கு எதிராக ஓட்டளிக்கிறதுக்கு, வாக்களிக்கிறதுக்கு மக்களுக்கு. ஆனா இதை சொல்லி அதுக்கு தான் வாக்கு போட்டாங்க. மகாராஷ்டிராவில் சொல்லியா நாங்க 1500 2000 ஆக்கி தரோம்னு சொன்னோம். உடனே பெண்கள் 2.5 கோடி பெண்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லலையா? அவங்க பண்ணதெல்லாம் வாக்காளர் பட்டியலில். ஆனா ஜெயிச்சிட்ட உடனே சொன்னது இந்த காரணம். அது இந்த நாட்டில் இருக்க ஊடகங்கள்ல கூட ஆமா 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 அப்ப அது எவ்வளவு அறிவோட செஞ்சாங்க அப்படிலாம் சொல்லி புலங்காகிதம் முடிஞ்சாங்க. இப்படித்தான் வந்துட்டாங்க. சரி, ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இவ்வளவு தூரம் பயப்படுது? இந்திய ஒன்றிய அரசு இன்றைக்கு இருக்க மோடி அரசு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசும் கூட எக்ஸப்ஷனல் எக்ஸப்ட் ராகுல் காந்தி அவங்க இடஒதுக்கீட்டையும் எதிர்ப்பாங்க, சமூக நீதியும் எதிர்ப்பாங்க. அதனால இந்த கணக்கெடுப்பையும் அவங்க எதிர்த்தாங்க. 1931ஆம் ஆண்டு வெள்ளையர் ஆட்சி காலத்தில் தான் கடைசியாக காஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுக்கப்பட்டது. அந்த டேட்டாவை தான் இன்ன வரைக்கும் பயன்படுத்துறோம். இந்த 95 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. அதன்படி இந்த இந்தியாவில் இருந்த சாதிகளுடைய எண்ணிக்கை 4417 ஜாதிகள். அவங்களுடைய நிலை, அவங்க வாழக்கூடிய பகுதி, பொருளாதார, கல்வி, அவங்க வேலை வாய்ப்பு எவ்வளவு பெற்றிருக்கிறாங்க, என்ன வருவாய் பிரிவு, எல்லாம் இதை வச்சுக்கிட்டு தான் சமூக நல திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியும். சென்சஸ் அது வெள்ளைக்காரனு கூட அந்த நேர்மை இருந்துச்சு. ஆனா விடுதலைக்கு பின்னாடி வந்த கொள்ளைக்காரர்களுக்கு அந்த நேர்மை கூட கிடையாது. அதுக்கப்புறம் இவ்வளவு காலம் போராடி இப்பதான் கிடைக்குது. இப்ப நடுவில் மண்டல் அறிக்கை கொடுத்தாரு. மண்டல் கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையில் இதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு 27 விழுக்காடு என்ற சமூக நீதி காவலர் பிபிசி கொடுத்தாரு. அதுக்கான காரணம் 1931 சென்சஸ் தான். அதனால தான் அந்த இடஒதுக்கீட்டினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அளவு 50 விழுக்காட்டை தாண்டக்கூடாது, அதிகபட்சம் 49.5 தான். எனவே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 27% பிற்படுத்தப்பட்டோர், இதர பிற்படுத்தப்பட்டோர், அவங்களுக்கு 15% பட்டியல் இனத்தவர்களுக்கு, 7.5% பழங்குடியினருக்கு. ஸோ ஆக 49.5. இதுக்கு மேலே 10% கொடுத்தாங்க. அதை எங்கேருந்து கொடுத்தாங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து கொடுத்தாங்க? எல்லாம் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் இவங்களுடைய கணக்கிலே தான் அதை கொடுத்துட்டாங்க. புட்டிங்க தூக்கி கொடுத்தாங்க. ஏன்னு கேட்க கூட இங்கே கோர்ட்டு கிடையாது. ஏன்னா கோர்ட்டு அவாளெல்லாம் ஆனது பெரும்பாலும். அப்படி சமூக நீதிக்கு எதிரான ஒரு பூமியாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இந்த காஸ்ட் சென்சஸ் அப்படின்றதையே மடக்கி 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 இவ்வளவு காலம் புதைச்சிருந்தாங்க. இப்போ அது வெளிப்பட்டு வந்திருக்குது. எந்த அரசியல் காரணங்களுக்காக மறைச்சாங்களோ அதே அரசியல் காரணமாக இன்னைக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. ஏன்? இன்னொன்று இருக்குது, மோடி நல்ல பேர் எடுக்கணும், அவர் தூக்க நினைக்கிற RSSக்கு ஆப்பு வைக்கணும். மோடி இதில் பிற்பட அவர் ஏற்கனவே பிசி தான். இதோ இங்கே இருக்கிறவங்கள கூட பேசுவாங்க சிலர், மோடியே ஒரு பிசி தானே அப்படின்னு பேசுவாங்க. மோடி பிசி, ஆனால் நிறைவேற்றுறது யாருக்காக? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அதுக்கு ஏதாவது டேட்டா இருக்குதா? இல்லை. ஆனால் சட்ட திருத்தத்தையும் செஞ்சு அது உச்ச நீதிமன்றத்தோட 5 நீதிபதிகளும் ஒப்புக்கிட்டாங்க. அது இந்த நாட்டில் அந்த மாதிரி வாழுது. நீதி போயிட்டு போகுது. நம்ம கேட்டது இன்னைக்கு வந்திருக்குது. என்ன, ஏன் இவ்வளோ காலம் இதை வந்துட்டு எடுக்க மாட்டேன்னாங்க? இதில் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு எடுத்துட்டு அவங்க 55% 53% வந்துடுச்சு அப்படின்னோம்னா, அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களும் பழங்குடியினரும் இப்போ 22.5 2 பேரும் சேர்த்து அது ஒரு 30% வந்துச்சுன்னா 85% பேர் அவங்களுடைய வாழ்நிலை, கல்வி,
வேலை வாய்ப்பு அவங்க எவ்வளோ தூரம் பெற்றிருக்காங்க, அதிகாரமாக எந்த அளவுக்கு பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற எண்ணிக்கைப்படி இடஒதுக்கீடு தரலான்ற நிலை ஏற்பட்டால் ஆட்சி அதிகாரம் யாருடைய கையில் வரும்? இதர பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் இனத்தார், பழங்குடியினர்கிட்ட வரும். அது ஆகும், அதுக்கு ஒரு 1/2 நூற்றாண்டு, அது வேற கதை. ஆனால் ஆயிடும், உள்ளபடியாக ஜனநாயக நாடாக ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் எல்லாம் அவாள் தான், சீஃப் செக்ரட்டரி எல்லாம் அவாள் தான், அப்புறம் இந்தியா ஒன்றிய அரசனுடைய பல அமைச்சகங்களுடைய செயலர்கள் எல்லாம் அவங்க தான், கேபினட் செக்ரட்டரி அவங்க தான், எல்லாம் அவங்க தான், எல்லாம் அவங்க தான் அப்படின்றதுனால மாறும். இந்த அதிகாரம் மாற்றம் இருக்கு இல்லைங்களா, வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை, அந்த அதிகாரம், இந்த அதிகாரம் போகிறதைத்தான் இவ்வளோ காலமாக மடக்கி வச்சுருந்தாங்க இந்த கட்சி தலைமைகள் அனைத்தும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாற்றம் தான் இன்னைக்கு நடக்குது. ஏன்னா வேற வழி இல்லை, இதற்கு மேலே சர்வே பண்ண முடியாது. நான் போன தேர்தலுக்கு அப்பவே நான் சொன்னேன், ஓபிசி அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் பாஜக ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, உத்தரப்பிரதேசத்தில் அடிபட போறாங்க. பட்டாங்களா இல்லையா? 34 தொகுதிகளில் அடிபட்டாங்க பாஜக. கிட்டத்தட்ட 29 தொகுதியில் அதில் சமாஜ்வாடி வெற்றி. இதுதான் நீ யாருக்காக செய்யறன்றது அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னை விட்டு தள்ளி போயிடுவாங்க. இப்படிதான் காங்கிரஸ் கெட்டுச்சு, இப்ப பிஜேபி கட்டுறது, அவங்க விழிச்சுக்கிறாங்க டக்குன்னு. என்னதான் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் இல்லையா, அவங்க எப்படி செய்வாங்க? அப்படிதான் பண்றாங்க. ஸோ இவ்வளவு காலமும் இடஒதுக்கீடு கொடுக்கறதுன்றது சமூகத்தை செங்குத்தாக பிளப்பது, சமூகத்தை, இந்திய சமூகத்தை உடைப்பது, ஆய்ப்புன்னு கதறிட்டு இருந்தவங்க இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வந்துட்டாங்க. கேஸ்ட் வைஸ் சென்சஸ் ஒன்றும் இல்லை, எல்லா டேட்டாவும் எடுக்க போறாங்க. கூட நீ என்ன ஜாதி அப்படின்னு எடுக்க போறாங்க. இதில் எவ்வளோ பேர் படித்தவன் இருக்கிறான், எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறான், எவ்வளோ பேர் என்ன வருவாய் பிரிவில் இருக்கிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்கப்பட போகுது. எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டாங்க. நாட் இட் இஸ் கேஸ்ட் வைஸ், இட் இஸ் த பேக்வர்ட்னஸ் ஆஃப் த கேஸ்ட். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சமூகத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மையை வைத்து தான் அந்த ஒதுக்கீடு. சும்மா அவங்களெல்லாம் கணக்கு போட்டு அப்படியே கொடுத்துற அப்படிலாம் முடியாது. அது கிடையாது சமூக நீதி. இதுல என்ன, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கூட அதுல இருக்கக்கூடிய செக்ட், அதனுடைய பேக்வேர்ட்னஸ், அதை பார்த்து ஒதுக்கீடு கொடுக்கலாம், அது மாநில அரசா முடிவெடுக்கும், கொடுக்கலான்னு ஆயிடும். அமித்ஷா சொல்ல முடியாது, மதத்தின்படி கொடுக்க முடியாது அப்படிலாம் அமித்ஷா இதுக்கு மேல கத்த முடியாது. மெய்யான ஜனநாயகம், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுதான் சமத்துவ வாய்ப்பு. வாய்ப்பு கொடுக்கணும் ஒருத்தனுக்கு, அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, அது இப்போ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இப்போ பிறந்திருக்கு. இதைத்தான் புரிஞ்சுக்கணும். இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக செய்யறாங்க. அதுவும் இப்போ சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னோம்னா, மினிஸ்டர் அவர் பேசும்போது, இதெல்லாம் ரொம்ப நம்ம டெக்னிக்கலாக நாங்கள் இந்த எனுமரேஷனை பண்ண போகிறோம். முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பென்சில்லே எழுதுவாங்க எல்லாத்தையும், நம்மளும் பார்த்துட்டு இருப்போம். அதை அப்படியே திருத்தி எழுதுனாங்கன்னா ஒரு ரப்பர் அழிச்சிட்டு வேற மாதிரி எழுதுனா கூட எழுதிட்டு போகலாம். ஏன்னா இந்த நாட்டில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சமூக உணர்வோட, ஜாதி உணர்வோட தான் செயல்படுவான். அது அரசு ஊழியனுக்கு அது சொல்லியே தரவானா, அவன் கரெக்டாக அடிச்சு பார்த்துட்டு மாற்றி போட்டு போடுவான். இதெல்லாம் தான் இங்கே டேட்டாவாக இருக்கும். ஆனால் இந்த முறை எல்லாம் எலக்ட்ரானிக்கலி அப்படிதான் அந்த எனுமரேஷன் பண்ண போறாங்க. அந்த எனுமரேஷன் பண்ணும்போது நம்ம ஒத்து கவனிக்கணும், இது எப்படி அவன் போடுறான், ஸ்டோர் பண்றான். பண்ணிட்ட உடனே எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் சீட்டு கொடு. எப்படி நம்ம ஆதார் கார்டு எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஷீட்டு, சரியா இருக்கா, ஏன்டா தப்பா எடுத்த, அப்புறம் நம்ம போகலாம், கரெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து நம்மளுடைய இந்த பிசிக்கல் டேட்டா, கண்ணு, ஐரிஸு, ரேகை எல்லாத்தையும் வச்சு அதெல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. கார்பரேட் சிஸ்டம் இல்லையா, இதெல்லாம் நல்லா கருக்காக எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துகிட்டு ஒட்டு மொத்தமாக தூக்கி யார்கிட்ட கொடுக்கணுமோ விற்கிறமோ விற்பாங்க. அதெல்லாம் வேற கதை. இதுலேயும் ஒரு பிஸ்னஸ் இருக்கு மக்களே, புரிஞ்சுக்கோங்க. இந்த சென்சஸ்னுடைய டேட்டா இந்த அரசு திட்டங்களை வகுப்பதற்கும், இடஒதுக்கீடு கொடுப்பதற்கும், சமூக நீதி வளர்ப்பதற்கும் கொடுக்கறதுக்குமானது அடிப்படை. ஆனால் இதுல இருந்து ஒரு டேட்டா எடுத்து பிசினஸுக்கு பயன்படுத்தலாம். எவ்வளோ பேர் இந்த நாட்டில் நடுத்தர வர்க்கம், அது எந்தெந்த ஜாதி, எந்தெந்த பகுதியில் வாடுறவங்க, அங்கே என்ன பொருளை விற்கலாம்,
அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி யாரை நடிக்க வைக்கலாம். ஏதாவது ஒரு கிறுக்க நடிக்க இருப்பான் இல்லையா, அவனை தூக்கி போட்டுக்கிட்டு அவர் நம்பாள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த பொருள் ஆகும். இதெல்லாம் கணக்கு பண்ணுறது தான் இந்த மார்க்கெட்டிங் கம்பெனிங்களுடைய வேலையே. ஸோ இதுவே அதனால் பக்காவான ஒரு டேட்டாவை உருவாக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக நாம் இதை அணுகணும். ஏன்னா மோடி அரசு செய்தனும் போது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதை எந்த பிரைவேட்டு கொடுக்க போகிறான்றதையும் பார்க்கணும். அது அதானி கம்பெனியா அம்பானி கம்பெனியா அதில் வேற இருக்கு இல்லையா. ஏன்னா அரசு தான் செய்யணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. வரும் பாருங்க, எல்லாம் வரிசையாக ஒன்று பின்னாடி ஒன்று வரும் பாருங்க. சட்டப்படி எடுக்கலாம், அரசு தான் எடுக்குது. என்ன பண்ணுது, ஆட்களை இவங்களை வச்சு பயன்படுத்துது. எப்படி இந்த இவிஎம்மை வந்துட்டு இந்த சிம்பிள் லோடிங்க்கு வந்துட்டு தனியாரை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு தனியார் நிறுவனங்களை பயன்படுத்தி சிம்பிள் லோடிங்கை பயன்படுத்தும் போது அப்புறம் அதில் எல்லாமே போயிடும், சரி பண்ணிடலான்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியை தேடி எடுத்துருவாங்க இந்த நாட்டில். குறுக்கு வழி தானே இங்கே சாதிய ஆதிக்கன்றது. குறுக்கு வழி தானே, நேர்மையான வழி உழைப்பு. குறுக்கு வழி என்னது, புத்தியை மட்டும் பயன்படுத்துறது, உடைக்காமலே உயர்வை பார்க்கறது, பெனிஃபிட்டை பார்க்கறது, இதானே. இதெல்லாம் செய்வாருங்க, எச்சரிக்கையாக இருக்கு. ஆக இன்று இந்த மக்கள் சக்திக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. அந்த வெற்றி சரியான ஒரு தரவுகளை சேகரிக்க வித்திடுகிறது. அது சரியாகத்தான் செய்யப்படுகிறது என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.